முக்கியமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முப்படையினரும் வைத்திருக்கக்கூடிய காணிகள். இதைவிட மலையக மக்களுக்கான காணி பகிர்ந்தளிப்பு என்பது இந்த 2 விடயம் தொடர்பாக பேசப்பட்டது. வடக்கு கிழக்கு மக்களுக்கான காணிகளை விடுவிப்பது, இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்து 2 வருடம், இதுவும் கூட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அளித்த உறுதிமொழிகளில் ஒன்று. நாங்கள் வந்தவுடன் காணிகளை விடுவிப்போம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் வந்து 2 வருஷம் முடிகிற ஒரு சூழ்நிலையிலும் கூட வந்து காணி விடுவிப்பு தொடர்பாக அது வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் பல்வேறுபட்ட இடங்களில் இந்த காணி பிரச்சனை இருக்கிறது. இது ஒரு கிழக்கு மாகாணத்திலும் இந்த விடயங்கள் இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது எங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருந்தது என்று சொல்லி சொன்னால், நாங்கள் முப்படையினரிடம் எந்த காணிகளை விடுவிப்பது என்ற ஒரு கருத்தை கேட்டிருக்கிறோம். அவர்களிடமிருந்து அந்த பதில் கிடைத்ததும் விடக்கூடிய அளவுக்கான காணிகளை விடுவிப்போம் என்று சொன்ன ஒரு கருத்தை தான் கூறினார். நாங்கள் காணி விடுவிப்பதில் எங்களது நிலையில் மாற்றம் இல்லை என்று கூறினாலும் கூட 2 வருஷமாக ஒரே பதிலைத்தான் கூறுகிறார்கள். அதாவது வந்து எந்த காணி விடுவிப்பது என்ற தகவலை கூட 2 வருஷமாக முப்படையினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி இப்பொழுதும் தகவலை திரட்டுவதை பற்றித்தான் பேசுகிறாரே தவிர அதனை விடுவிப்பது பற்றி பேசவில்லை. ஆனால் நாங்கள் அவருக்கு சொல்லியிருந்தோம், யாழ்ப்பாணத்தில் பலாலியில், மயிலிட்டியில், தையிட்டியில், முல்லைத்தீவு, கேப்பாப்புலவு போன்ற பல இடங்களில் மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். நீங்கள் கொடுத்த உறுதிமொழிகள் என்பது ஒரு பக்கம் போக இவர்களுக்கான வாழ்வாதாரங்கள் எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூறிய பொழுதிலும் கூட அவர் முப்படையினர் அவர்கள் தருகிற அந்த அறிக்கையின் பிரகாரம் தான் தாங்கள் அந்த முடிவுகளை எடுக்க முடியும் என்று கூறுவது என்பது நிச்சயமாக ஏற்புடைய ஒரு விடயம் அல்ல. யாழ்ப்பாணத்திலும் கூட நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களது கடல் தொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேகரம் சரி, இங்கு வந்து போகக்கூடிய அமைச்சர்கள் சரி, கடந்த 2 வருஷமாக ஒரே பல்லவியைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பாடிக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் நாங்கள் காணிகளை விடுவிப்போம். நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எத்தனை ஏக்கர் காணி இதுவரை விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு 1-2 வீதிகளை திறந்து விட்டது என்பதை தவிர குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு காணிகள் எதுவும் விடுவிக்கப்பட்டதாக இல்லை. எங்களுக்கு கடந்த 2 வருஷமாக எவ்வளவு காணி விடுவிக்கப்பட இருக்கிறது, எந்தெந்த காணிகளில் இருந்து முப்படையினர் வெளியேறலாம், எந்தெந்த காணிகள் அவர்கள் வைத்திருக்கலாம் போன்ற முடிவு அவர்கள் கூட இன்னும் எடுக்கவில்லை என்று கூறிக்கொண்டிருப்பது வந்து அது நிச்சயமாக தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது.